ஹலோ மக்களே, வெல்கம் டு டிராமா வித் சிண்டி ஃபார் யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு வேம்பயர் சீரீஸ் தான் மக்களே. அதுவும் நம்ம தாய் பிஎல் டிராமால எப்போ நடக்கிற அதே வேம்பயர் ஹியூமன் லவ் ஸ்டோரியா, இல்ல அதையும் தாண்டி ஏதாவது வித்தியாசமா வச்சிருக்காங்கன்னு பாப்போமா? சரி, பாக்குறதுக்கு முன்னாடி சீரீஸ்க்கு ஒரு பேரை வச்சிருவோம். எனக்கு இந்த சீரீஸை ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே மிருதா அப்படிங்கிற பேரு தான் ஞாபகம் வந்துச்சு. என்ன அது ஒரு ஜாம்பி கதை, இது ஒரு வேம்பயர் கதை. இருந்தாலும் அந்த பேரை கொஞ்சம் கடன் வாங்கிக்கலாமே நினைச்சேன். ஸோ இன்னில இருந்து இந்த சீரீஸை நம் மிருதா என்று அன்போடு அழைக்கிறோம். இப்ப எபிசோட் 1க்குள்ள போலாமா? இப்ப சீரீஸோட ஓபனிங் ஷாட்ல நம்ம ஃபர்ஸ்ட் மெயின் கேரக்டர் காட்டுறாங்க. இவனோட பேரு யோ. யோக்கு இந்த வேற்று கிரகவாசி ஏலியன்ஸ் இது மேல இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகம். அவனோட மனசுல நம்ம பொதுவா இந்த யூஎஃப்ஓ, ஏலியன்ஸ், சூப்பர் பவர் இத பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அத பத்தி நிறைய படங்களும் வந்திருக்கு. ஆனா இதெல்லாம் கன்ஃபார்மா இருக்கா இல்லையான்னு யாராலையும் சொல்ல முடியாது. எனக்கும் அதே மாதிரி இதெல்லாம் ஆர்வம் ரொம்ப அதிகம். ஏலியன்ஸ் இதெல்லாம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மேல மட்டும் எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேன் அவுட் பண்ணி இன்னொரு பையனை காட்டுறாங்க. இவன் யாரு, என்ன, ஏது, ஏன் இப்படி சொல்றான், இதெல்லாம் போக போக பாப்போமா? ஒரு நாள் நம்ம யோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வலுக்கட்டாயமா கார்ல எங்கேயோ கூட்டு போறான். சரி, எங்கேயோ ஜாலியா ட்ரிப் போறாங்கன்னு பார்த்தா யோ மட்டும் தான் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கான். மத்தவங்க எல்லாருமே செம்ம கடுகடுன்னு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா அவன் ஃப்ரெண்டு லூயிஸ்னு ஒரு பையன், டே ஏன்டா உயிர் எடுக்கிற, காலங்காத்தால எங்கடா கூட்டு போறீங்கள, மனுஷனை ஒரு வீக்கெண்ட்ல நிம்மதியா இருக்க விடுங்கடா அப்படின்னு புலம்ப. இதுக்கு யோ சிரிச்சுக்கிட்டு, நீ எப்படியும் வீட்டுல இருந்து ஒன்னும் பண்ண போறதில்ல உருப்படியா, மரியாதையா என் கூட வாங்க எல்லாரும் சொல்லிட்டு ஏதோ ஒரு மலைப்பகுதி மாதிரி இருக்கு, அங்க எல்லாரையும் கூட்டு போறான். நைட்டோட நைட்டா அங்கேயே கேம்ப் போட்டு எல்லாரும் தங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் சரி, உள்ள உட்காந்து ஜாலியா பாட்டும் கிட்டும் கேட்பாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் இல்ல மக்களே. பாய போட்டு மல்லாக்கா விரிச்சு வானத்தை பார்த்துட்டு இருக்காங்க. இத பார்த்து நம்ம லூயி டென்ஷன் ஆயிட்டு, டே ப்ளீஸ்ரா, 2 நாளா இப்படியே கிடக்குறோம்டா, யூஎஃப்ஓ பார்க்க போறேன், ஏலியனை பார்க்க போறேன்னு கூட்டு வந்துட்டு ஒரு வண்டு கூட இங்கிட்ட இருந்து போக மாட்டேங்குதுரா, கொசு கிடைச்சதுதான் மிச்சம், தயவு செஞ்சு வாடா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்ல, இதுக்கு யோ கொஞ்சம் கூட அசராம, டேய் சும்மா இருடா, கண்டிப்பா இன்னைக்கு எதை பாப்போம் பாரு அப்படின்னு சொல்ல, அவங்க கேங்கிலே பாக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கான். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, டே எல்லாம் எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை என்ன மாதிரி வச்சுக்கோங்க எல்லாரும், அப்படியே கண்ணை இருக்க மூடுங்க அப்படின்னு சொல்ல, லூயி மறுபடியும் சலிப்பா, ஏய் நீ வேற ஏன் உயிர் எடுக்கிற, இப்ப நான் கண்ணை மூடியே ஆகணுமா அப்படின்னு கேட்க, இத பாரு மரியாதையா நான் சொல்லும் போதே நீயே கண்ணை மூடிடு, இல்லைன்னா கண்ணு முடிய புடிங்கி வெளில போட்டுருவேன் அப்படிங்கிற அவ. கேரகம் இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, லூயும் அமைதியா கண்ணை மூடுறான். இப்ப பேக்கு கத்திக்கிட்டே, எக்ஸ்கியூஸ் மீ வேற்று கிரகவாசிகளே, உங்களுக்காக நாங்க ரொம்ப நேரமா இங்க காத்துக்கிட்டு இருக்கோம், தயவு செஞ்சு உங்க திருமுகத்தை ஒரு முகமா காட்டுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஏலியனுக்கு பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிச்சா, இதெல்லாம் பண்ணா மட்டும் அவங்க வந்துருவா போறாங்க, டே எதையாச்சும் பண்ணுவோண்டா, வருதான்னு பாப்போம் அப்படின்னு சொல்ல, இதே மாதிரி பிரேயர் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வானத்தையே பாத்துட்டு இருக்காங்க எல்லாரும். என்னன்னா ஒருவேளை நம்ம வேண்டுதல் பழிக்கலையோ அப்படின்னு மேல பாத்துட்டு இருக்கும் போதுதான் 3 லைட் அடுத்து இப்படி பாஸ் ஆகுற மாதிரி இருக்கு. டேடி அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு லூயி அவசர அவசரமா யோகிட்ட சொல்ல, அவனும் பைனாகுலர்ஸ்ல அந்த லைட்டை பாக்குறான். டே பாத்தியாடா 3 வெள்ளை லைட் ஜொயிங்னு போச்சு அப்படின்னு சொல்றான். நான் அப்பயே சொன்னல, கண்டிப்பா இது யூஎஃப்ஓ தான்டா, ஒரு வழியா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு மேட்ரு சிக்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட்டை அப்படியே வீடியோ எடுத்துக்கிறான். அடுத்த நாள் காலேஜுக்கு வந்து இதை போட்டு காட்டிட்டு இதை பத்தின ரீசர்ச்சே ப்ராஜெக்டா சப்மிட் பண்றோம்னு அப்ரூவலும் வாங்கிடுறாங்க. சரி, அப்ரூவல் கிடைச்ச சந்தோஷத்துல நல்லா டேஸ்டா சாப்பாடு சாப்பிட்டு வருவோம்னு சொல்லிட்டு ஒரு தள்ளுவண்டி கடைக்கு வரான். அந்த கடையோட ஸ்பெஷாலிட்டியே ரத்த பொரியல் தான். அதை ஒரு போல் ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அப்போ ஒரு கேரக்டர் அப்படி கிராஸ் ஆகி அவனுக்கு ஆப்போசிட்ல வந்து உட்காடுறான். ஆளு பார்க்க கொஞ்சம் விசித்திரமா இருக்கான். நம்ம மாறி கூலிங் கிளாஸ், கலர் கொடை, இப்படி ஒரு மார்க்கமா உட்காந்துட்டு இருக்கேன். யோ அந்த பையனை நோட் பண்றான். யாரா அவன், மார்கழி மாசம் சாயங்கால டைம்ல கொடை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான், அதுவும் கண்ணாடியோட உட்காந்துட்டு இருக்கானே, சமூகம் பெரிய இடமா இருக்குமோ அப்படின்னு பாத்துட்டு இருக்கேன். இவன் ஆர்டர் பண்ண டிஷ்ஷு கொண்டு வந்து ஒரு சின்ன போல்ல வைக்கிறாங்க. அப்படி இந்த கலர் கொடைக்காரன்ட்டு பார்த்தா இவன் சாப்பிட்டுட்டு இருக்க அந்த கப்பை விட 2-3 சைஸ் பெரிய கப்பை கொண்டு வந்து வச்சுட்டு அதுல அந்த ரத்த பொரியல ஃபுல்லா வைக்கிறாங்க. இத பார்த்து யோ ஷாக் ஆகுறான். என்னடா இவன் இவ்வளவு பெருசுல தின்னுகிட்டு இருக்கான், எப்படி ஒருத்தனால இவ்வளவு சாப்பிட முடியும், அதுவும் கொஞ்சம் கூட ரியாக்ஷனே இல்லாம தின்னுகிட்டு இருக்கான், என்னடா இது, ஆளு பார்க்க ஒரு மார்க்கமா இருக்கான், திங்கிற ஸ்டைல் வேற மாதிரி இருக்கு. இப்படி இவன் யோசிச்சுட்டே இருக்கும் போதுதான் சரி எப்படி இருந்தாலும் பாதி சாப்பிட்டுட்டு பாதி வீட்டுக்கு பார்சல் பண்ணிட்டு போயிருவான் போல. இப்படி இவன் நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள அந்த பெரிய போல் ஃபுல்லாத்தையுமே அந்த பையன் காலி பண்ணிடுறான். அது மட்டும் இல்லாம இதே மாதிரி இன்னொரு போல் கொண்டு வாங்கன்னு ஆர்டர் கொடுக்கறான். அட பாவி, என்னடா இவன் ஒரு போலையே சாப்பிட முடியாது, இவன 2வது கேக்குறான், இது ஒன்னும் சரியில்லையே அப்படின்னு அந்த பையனை பாத்துட்டு இருக்கான். யோ பாக்கறத அந்த கலர் கொடைக்காரனும் கவனிக்கிறான். அப்ப அங்க சர்வ் பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணு கிட்ட, ஆமா இவன் என்ன இந்த தீனி திங்கறான், ரெகுலர் கஸ்டமரோ? இதுக்கு அந்த பொண்ணு, ரெகுலர் கஸ்டமர் மட்டும் இல்ல, எங்க கடையோட விவிஐபி கஸ்டமர். இதுக்கு யோ டக்குன்னு, என்ன அப்படி சொல்ற, வழக்கமா நான் தானே விவிஐபி கஸ்டமர்னு சொல்லுவேன், இன்னைக்கு வந்தவன் முக்கியமாயிட்டானா? இதுக்கு அந்த பொண்ணு, அவன் சாப்பிடுற சைஸ பாத்தியா, நீ மத்துண்டு கிண்ணத்துல சாப்பிடுற, அவன் சட்டி சட்டியா தின்னுகிட்டு இருக்கான், கண்டிப்பா அவன் தான் எங்க விஐபி கஸ்டமர் அப்படின்னு சொல்ல யோக்கு டென்ஷன் ஆகுது. என்னையவே இன்சல்ட் பண்ணிட்டியா,
என்ன அவன் மட்டும்தான் அந்த மாதிரி சாப்பிடுவான்னு நினைக்கிறியா? அதே மாதிரி போலி எனக்கும் எடுத்துட்டு வா, எப்படி காலி பண்ற பார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிக்கு இவனும் அதே மாதிரி ஒரு பெரிய போல்ல சாப்பிட ஆரம்பிக்கிறான். 2 வாய் தான் எடுத்து வச்சிருப்பான். அதுக்கப்புறம் அவனால சாப்பிட முடியல. இப்படி இவன் கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறத அந்த கலர் கொடைக்காரனும் பாக்குறான். ஒரே அசிங்கமா போச்சுப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இவனால சாப்பிட முடியாம பாக்கிய பார்சல் கட்டி எடுத்துட்டு போறான் வீட்டுக்கு. வீராவேசமா சபதம் போட்டோம், ஒரே பப்பிசமா போயிடுச்சு. சரி, அசிங்கப்பட்டதை மனசுக்குள்ளேயே வச்சுப்போன்னு நேரா வீட்டுக்கு வந்து அந்த பையனை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு நெட்ல சர்ச் பண்றான். அப்ப யோவோட தங்கச்சி வந்து இந்த ரத்த பொரியல்லாம் பார்த்துட்டு, என்னது இது, எதுக்கு இவ்வளவு வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்க, அது உனக்கு தெரியாதா, ரத்த பொரியல் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது, அயனு புரோட்டீன் எல்லாம் கிடைக்குமா, நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்ல, அவ தங்கச்சி அவனை ஏற இறங்க பார்த்துட்டு, ஆமா முதல்ல அயன்னா என்னன்னு உனக்கு தெரியுமா, அது எதுக்கு சாப்பிடுவாங்கன்னாச்சும் உனக்கு தெரியுமா, இதுக்கு யோ தடுமாறிட்டு, அயன்னா என்ன நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு சாப்பிடுவாங்க, எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்ல, இதுக்கு அவன் தங்கச்சி, அயன்னா உடம்புல ரத்த சோகை இருக்கிறவங்க அதிகமா சாப்பிடுவாங்க, அனீமியாவை குணப்படுத்தும், அது தெரியாம என்னத்தையாவது வாங்கிட்டு வந்து தின்னு உயிரை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை திட்டிட்டு அவளும் மேல போறா. என்னதான் தங்கச்சி கழுவி ஊத்தினாலும் அதெல்லாம் இவன் காதல ஏற மாட்டேங்குது. அவன் நினப்பு பூரா சொம்பு மேலேயே இருக்கிற மாதிரி அந்த கலர் கொடைக்காரனையே நினைச்சிட்டு இருக்கான். ஆளு பார்க்க கொஞ்சம் வியர்டா இருந்தாலும் பையன் நல்லா அட்ராக்டிவா தான் இருக்கான். ரோட்டு கடையில வந்து சாப்பிடுறதுக்கே அம்சமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கானே, இவன் யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு ஆர்வம் அதிகமாகுது அவனுக்கு. இப்ப அடுத்த நாள் இந்த விஷயத்த அவன் ஃப்ரெண்டு போய் கிட்ட சொல்றான். நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு மெயின் கேரக்டர் கண்டுபிடிச்சிட்டேன், அவன் மேல இன்னும் ஸ்டடி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். மத்த ஃப்ரெண்ட்ஸும் எல்லாரும் வந்துடுறாங்க. இவன் சொன்ன விஷயத்த கேட்டுட்டு லூயி அவன் கிட்ட, என்னடா பேசுற, ப்ராஜெக்ட் ஸ்டடி பண்ண போறேன்னு சொல்ற, அப்படி அவன்கிட்ட என்னதாண்டா இருக்கு, இதுக்கு பாக்கு, சரி அவன் யாரு, எங்க இருக்கா, என்ன பண்றான், ஏதாவது விவரம் தெரிஞ்சா சொல்லு, நாங்களும் ஏதாவது ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்ல, அன்னைக்கு காலேஜ் முடிஞ்ச உடனேவே எல்லாரையும் கும்பலா அந்த ரோட்டு கடைக்கு கூட்டு போறான். இவங்களும் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். டேய் என்னடா காலேஜ் முடிஞ்சு 1 மணி நேரம் ஆகுது, இன்னமும் அவனை காணோம், இப்படி வெயிட் பண்ணிட்டே இருக்கணுமா, இதுக்கு யோ மேல பாத்துட்டு, இன்னும் சன்லைட் இருக்குல்ல, என் கணிப்பு கரெக்டா இருந்தா அவன் சூரியன் மறையிற வரைக்கும் வெயிட் பண்ணுவான், அதுக்கப்புறம் தான் வருவான் அப்படின்னு சொல்ல, இவங்களும் வெயிட் பண்ணி இருட்டியே போச்சு. டேய் இன்னும் எவ்வளவு நேரம்டா இங்கே உட்காந்துட்டு இருக்கணும், நீ சொல்றவன் இருக்கானா இல்லையா, வருவானா வரமாட்டானாடா, டென்ஷன் ஆகுதுடா எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப அந்த கடையில ஒரு பொண்ணு வேலை பண்ணுவால, அவளோட பேரு கம்சாய். இப்ப யோ கம்சாய் கிட்ட, ஆமா நேத்து இந்த கலர் கொடையை வச்சுட்டு ஒருத்தங்க வந்தான் தெரியுமா, அவன் மறுபடியும் இங்க வந்தானா அப்படின்னு கேட்க, கம்சாயும் யோசிச்சுட்டு, ஓ அவனா, அவன் இங்க விவிஐபி கஸ்டமர், வழக்கமா தினமும் இங்கதான் வந்து சாப்பிடுவான், ஆனா என்ன கொஞ்சம் லேட்டா வருவான், சில நேரம் மிட் நைட் கூட ஆயிடும். இப்படி சொல்லிட்டே திரும்பினா ஆப்போசிட்ல இருந்து இந்த கலர் கொடைக்காரன் நடந்து வரான். சும்மா ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிட்டு கையில் ஒரு சிவப்பு கொடையை வச்சுட்டு அப்படி அம்சமா நடந்து வர, அவ்வளவுதான் இந்த பொண்ணுங்க எல்லாம் டோட்டல் காலி. பொண்ணுங்க மட்டுமா காலி, யோவும் வெச்ச கண் எடுக்காம அவனையே தான் பாத்துட்டு இருக்கான். நான் சொன்னல அது வரான் பாரு அவன் தான் அப்படின்னு சொல்ல, ஏய் யாரா அவன், இவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கான், இப்படி அவன் நடந்து வந்து கடைக்குள்ள வாங்கி போய் டேபிள்ல உட்கார வரைக்கும் எல்லாரும் அவனையே பாக்குறாங்க. இதை அந்த கலர் கொடைக்காரனும் கண்டுபிடிச்சிட்டான். கம்சா இதை பாத்துக்கிட்டே, நீங்க கேட்ட விவிஐபி கஸ்டமர் வந்தாச்சு, அப்புறம் அவன் பேரு பண் அப்படிங்கிறா. இதை கேட்டுட்டு எல்லாரும் இன்னமும் பண்ணையே பாக்க, இப்ப லூயி யோ கிட்ட, ஏண்டா இவன் என்னடா வியர்டா இருக்கான்ற, அவன் பாட்டுக்கு வந்தான் தண்ணிய குடிக்கிறான் உட்காந்துட்டு இருக்கான், இவனெல்லாம் எதுக்குறா நீ ஸ்டடி பண்ணும், இப்படி இவன் கேட்டுட்டு இருக்கும் போதுதான் அவன் எப்பவும் சாப்பிடுற 2 பெரிய போல் ரத்த பொரியல் கொண்டு வந்து வைக்கிறாங்க. டே என்னடா இது 2 போல தின்னுகிட்டு இருக்கான், ஒருத்தன் இப்படி இவ்வளவு சாப்பிட முடியும், இப்படி இவங்க பாத்துட்டு இருக்க. கம்சாய் அப்படி நிமிந்து யோவை பார்த்துட்டு, எனக்கும் இதே வேணும்னு கேப்பியே நீ அப்படின்னு அவனை பாக்க, யோ சிரிச்சுக்கிட்டே, 2 இல்ல 3 போல் கொண்டு வா, நான் இப்ப தனியாள் இல்ல ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பெரிய பெரிய போல் ஆர்டர் பண்றான். டே யோ எதுக்குறா இவ்வளோ ஆர்டர் பண்ணி வச்சேன், இதெல்லாம் யாரு சாப்பிடுறது, இதுக்கு யோ, என்னடா லூயி இப்படி கேட்ட, ரத்த பொரியல் உடம்புக்கு ரொம்ப நல்லதுடா, அயன் டெஃபிஷியன்சியை குணப்படுத்தும், ரத்த சோகை வராம காப்பாத்தும், இதுக்கு பாக்கு, ஏண்டா நாங்க எப்படா ரத்த சோகையில கிடக்கணும்ட்டு சொன்னோம், சரி நம்மள விடு, ஒருவேளை இவனுக்கு நிஜமாவே அந்த அனிமியா பிரச்சனை இருக்கும், ஒரே ஆள் எப்படா இவ்வளவு சாப்பிடுறான், அதான் எனக்கும் டவுட், அப்பதான் முடிவு பண்ண இவனை பத்தி ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணியே ஆகணும்ட்டு. இதுக்கு பாக்கு, சரியோ அதை விடு, இனிமேல் நான் உனக்கு கேஸ் ஸ்டடி பண்றேன், இதுக்கு போய், அவன் யாரு என்னன்னே தெரியாது, இப்ப எது கேஸ் ஸ்டடி அது இதெல்லாம், இதுக்கு பாக்கு பண்ண பாத்துக்கிட்டே, யாரு எவனா இருந்தா என்ன, பையன் என்ன ஹேண்ட்ஸமா இருக்கான் பாத்தியா, நான் தான்ப்பா அவனை பத்தி கேஸ் ஸ்டடி பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல, யோ ரொம்ப நேரமா பண்ண பாக்குறத பண்ணும் கவனிச்சிடுறான். அவன் அப்படி நிமிர்ந்த பார்த்த உடனே யோ டக்குன்னு கீழே குனிஞ்சிட்டு, அவன் மனசுல நான் ஒண்ணு பாக்கலையே அப்படின்னு நினைக்க, எல்லாரும் தண்ணியே குறுகுறுன்னு பாக்குறாங்கன்னு பண்ணுக்கும் புரிஞ்சு அப்படியே எழுந்து ஆப்போசிட் சைடு திரும்பி உட்காந்துக்கிறான். நம்ம பாக்குறோம்னு அவன் கவனிச்சிட்டான் அப்படின்னு சொல்ல, அவன் கவனிச்சுட்டு போறான், நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பண்ணையே குறுகுறுன்னு பாக்குறாங்க எல்லாரும். இப்ப யோவோட கண்ணுல ஒரே பெருமையா, இன்னும் 2 போல் ஆர்டர் பண்ணிட்டா நீ பெரிய விவிஐபி கஸ்டமரா, நாங்க இன்னைக்கு 2 இல்ல 3 போல் ஆர்டர் பண்ணிருக்கோம், மறுபடியும் நாங்க தான் விவிஐபி கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல அதை
சாப்பிட முடியாம பார்சல் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறான். என்னதான் சாப்பிட முடியாம தூக்கிட்டு வந்தாலும் அவனை விட ஒரு போல் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டோன்னு ஒரு பெருமிதத்துல சந்தோஷமா இவன் தனியா வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கான். அப்ப அந்த ரோட்ல ஒரு கார்னர்ல பண்ணை இவனை பாத்துக்கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவனை பார்த்தோன்னே யோக்கு ஒரு மாதிரியாக சரி சைலண்டா போயிடுவோன்னு சொல்லிட்டு மெதுவா நடக்கிறான். அப்ப பண்ணவன் கிட்ட வந்து உனக்கு ரத்த பொரியல்லாம் ரொம்ப பிடிக்குமோ இப்படி இவன் கேட்கவும் யோ தடுமாறிக்கிட்டே அது பிடிக்கும் அப்படிங்கிறான். இப்ப பண்ணு இன்னும் கிட்ட வந்துட்டு அப்போ நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லு, எனக்கும் ரத்த பொரியல்னா ரொம்ப பிடிக்கும் இப்படி சொல்லிட்டு அவன் கையில இருக்க கவர் அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு அந்த வாசனை எனக்கு அவ்வளோ டெம்டிங்கா இருக்கும் இப்படி சொல்லிட்டு ஹலோன்ற மாதிரி கை நீட்டுறான். இவன் கிட்ட கையை கொடுக்கலாமா வேண்டாமாங்கிற மாதிரி யோசிச்சுட்டே சரி கை தானே கொடுத்து வைப்போம்னு சொல்லிட்டு கையை கொடுக்கறான். இப்ப பண்ண அப்படியே யோட கையை பிடிச்சு மெதுவா கிட்ட போய் மோந்து பாக்குறான். என்ன இவன் மோந்தெல்லாம் பாக்குறான் அப்படிங்கிற மாதிரி யோ அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறான். அவனை மோந்து பாத்துக்கிட்டே நீ ரொம்ப வாசனையா இருக்க அப்படிங்கிறான். ஒரு நிமிஷம் யோக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியாம பண்ணோட கையை அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் ரியலைஸ் பண்ணி டக்குன்னு கையை எடுத்துறான். சரி எனக்கு லேட் ஆகுது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோ முன்னாடி போக அவன் போறதுக்குள்ள பண்ண நிப்பாட்டிட்டு என்னோட பேர் பண்ணு உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறான். இவனும் தயங்கிட்டே யோன்னு சொல்லிட்டு அப்படியே அவனை கிராஸ் பண்ணி கொஞ்சம் தள்ளி போக பண்ணு டக்குன்னு ரத்த பொரியல் வாழ்க அப்படின்னு கத்துறான். யோக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியாம அப்படின்னு பாக்க ரத்த பொரியல் வாழ்க அப்படின்னு மறுபடியும் கத்துறான். என்னடா இவன் இப்படி எல்லாம் கத்துறான் அப்படின்னு அவனை பாத்துட்டே இருக்கேன். பண்ணு டக்குன்னு ரொம்ப இருட்டாயிடுச்சு பார்த்து சீக்கிரம் வீட்டுக்கு போ, அப்புறம் மறக்காம இதை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிரு, ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டா இது ரொம்ப நாளைக்கு வரும், ஆனா என்ன இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்ற டேஸ்ட் வராது, இருந்தாலும் சாஃப்டா வாசனையா ரொம்ப டேஸ்டா இருக்கும், நீயும் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல இவனுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னே தெரியாம பண்ண டாட்டா காட்டவும் யோவும் திரும்பி அவனுக்கு ஒரு மாதிரி டாட்டா காட்டிட்டு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்த ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கான்ஃபரன்ஸ் கால் போட்டு சொல்றான். இதை கேட்டு போவியாம் கிட்ட என்னடா சொல்ற ரத்த பொரியல் வாழ்க நான் கத்துனா, ஐயோ ஆமா நடு ரோட்ல யாரா இந்த மாதிரி கத்துவாங்களா இதுக்கு பாக்க, அப்பயோ நீ கவலையை விட்டுரு அவன் மேல முழுசா கேஸ் ஸ்டடி நான் பண்றேன் அப்படின்னு சொல்ல போய் இதுக்கு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா, அவன் தான் ஏதாவது சொல்லிட்டு இருக்கானா நீயும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, இப்படி அவங்க 2 பேரும் போன்ல அடிச்சிட்டு இருக்க. இங்க யோ ஆக்சுவலி ஒரு விஷயத்த அவங்க கிட்ட சொல்ல மறைச்சிட்டு இருப்பான். பண்ண அவன் கையை பிடிச்சி ஸ்மெல் பண்ணிட்டு வாசனை நல்லா இருக்குன்னு சொல்லுவான்ல, அவன் கையோட நிக்காம யோ கையை கொடுத்தவன அப்படியே அவனுக்கு கிட்ட எடுத்து அவன் கிட்ட வந்து அவன் கழுத்துல 2 பக்கம் மோந்து பார்த்துட்டே நீ ரொம்ப வாசனையா இருக்க அப்படின்னு சொல்லுவான். இந்த விஷயத்த இப்ப யோசிச்சுக்கிட்டே இருக்க இத கொஞ்சம் தயங்கிக்கிட்டே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்றான். டேய் என்னடா சொல்ற நீ வாசனையா இருக்கான் நான் சொன்ன அவன், டே இது ஏதோ கோளாரா இருக்குடா இதை கண்டுபிடிச்சே ஆகணுங்கிற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் யோ களத்துல இறங்குறான். இவன் வழக்கமா சாப்பிடுற அந்த தள்ளுவண்டி கடைக்கு ஆப்போசிட்ல இருக்க ஹாஸ்டல்ல தான் இந்த பண்ணு தங்கி இருக்காங்கிற விஷயம் அவனுக்கு தெரிய வருது. சரி இப்ப நேரா உள்ளேயே போயிருவோம்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு ஏஜென்ட்ட பிடிச்சு அந்த ஹாஸ்டல்லயே இன்னொரு ரூம் இருக்கான்னு தேடி போறான். அந்த ஆண்டியும் அந்த ஹாஸ்டல்ல இருக்க ஒரு ரூமை காட்ட இந்த ரூமை நான் ஓபன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால கொஞ்சம் தூசி தும்பட்டையா இருக்கும், நீ வரன்னு மட்டும் சொல்லு தொடப்பத்தை எடுத்து பெருக்கி தள்ளிடுற அப்படின்னு சொல்ல இவங்க பேசிக்கிட்டே அப்படி உள்ள வரும்போது அங்க பெட் மேல ஒரு சேரை போட்டு வச்சிருப்பாங்க. அது அப்படியே தானா கீழே விழுகுது. இத பார்த்த உடனே அந்த ஆண்டி தலை தெறிக்க ஓடி போயிருது. யோ இதை பார்த்துட்டு எப்பா நமக்கு இந்த ரூம் வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெளில போயிடுறான். இப்ப வெளில போயிட்டு இந்த ஆண்டி கிட்ட ஆண்டி ஆக்சுவலி எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும், என் ஃப்ரெண்டு இதே அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கான், ஆனா ரூம் நம்பர் தெரியல, கொஞ்சம் எந்த ரூம்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்ல சரி உன் ஃப்ரெண்டோட ஃபுல் பேரை சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. ஃபுல் பேரா அது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு யோசிச்சுட்டு அது எனக்கு ஞாபகம் இல்ல. இதுக்கு அந்த ஆண்டி என்னப்பா சொல்ற ஃப்ரெண்டுங்கிற ஃபுல் பேர் கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டியா, இதுக்கு பண்ணு அது ஆண்டி அவன் பேரு ரொம்ப கொசன்னு இருக்கும் அதனால கரெக்டா ஞாபகம் வச்சுக்க முடியல, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க ஆண்டி அப்படின்னு சொல்ல அவங்களும் ரெஜிஸ்டர்ல தேடி பாக்குறாங்க. அப்போ பண்ணோட பேரை அங்க கண்டுபிடிக்கிறாங்க. உண்மைதான்ப்பா உன் ஃப்ரெண்டோட பேரு கொஞ்சம் கொசன்னு தான் இருக்கு, என்ன பேருன்னு படிச்சு பார்த்தா தாய் பாஷையில ஏதோ ஒரு பேர் எழுதியிருக்கு அண்ட் அதோட மீனிங் வந்து ரொம்ப நாள் உயிர் வாழ்றவ அப்படின்னு கன்வெர்ட் ஆகுது. அந்த பேரை பார்த்த உடனே இவன் ஆளு மட்டும் இல்ல பேரு கூட விசித்திரமா தான் இருக்கு இப்படி சொல்லிட்டு பண்ணோட ரூம் வாசலுக்கு போய் நிக்கிறாங்க 2 பேரும். ஆண்டி என் ஃப்ரெண்டு இங்க தான் இருக்கான் அதனால இந்த பக்கத்து ரூம் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல பக்கத்து ரூம்லாம் காலியா இல்ல, இதே ஃப்ளோர்ல முன்னாடி ஒரு ரூம் காட்டினல அந்த ரூம் மட்டும் தான் வேக்கண்டா இருக்கு, ஆமா ஃப்ரெண்டுக்கு தான் இங்க ரூம் இருக்குன்னு சொல்றல அப்படியே நீ தனியா இன்னொரு ரூம் எடுக்கிற அவன் கூட சேர்ந்து தங்கிடு, இதுக்குயோ ஐயோ இன்னும் அந்த அளவுக்குலாம் நாங்க க்ளோஸ் ஆகல, அது மட்டும் இல்லாம அவன் திருட்டு பையன் எதையாச்சும் களவான்ட்டு ஓடிடுவான் இப்படியோ சொன்னதும் அந்த ஆண்டி வெக்கப்பட்டுக்கிட்டே அது என்னமோ உண்மைதான் நானே கவனிச்சேன், ஏன்னா போன டைம் பார்க்கும் போது என் இதயத்தையே திருடிட்டானே இப்படி அந்த ஆண்டி வெக்கப்பட ஆடங்கோய்யாலே அப்படிங்கிற மாதிரி யோ டென்ஷன் ஆகுறான். இப்ப வேற வழி இல்லாம முதல்ல பார்த்த அந்த ரூமையும் எடுத்துக்கிறான். உள்ள வந்து பக்குவமா அந்த சேர் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரூமுக்குள்ள யாரு இருந்தாலும் என்ன மட்டும் ஒண்ணும் பண்ணிடாதீங்க பிளீஸ் அப்படின்னு வேண்டிக்கிட்டே உள்ள போறான். அப்படி அவன் ரூமை பார்த்துட்டு வெளில வரும்போது தான் கம்சாயை அங்க பாக்குறான். அவளும் அதே ஹாஸ்டல்ல தான் தங்கியிருப்பா. இப்ப இந்த விஷயத்த அடுத்த நாள் காலேஜுக்கு வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்ல போவியும் பாக்கவும் மாத்தி மாத்தி டே என்னடா ரூமே எடுத்துட்டியா அப்ப பேசாம நான்
நாங்களும் அங்க வந்துடுறோம், எல்லாரும் சேர்ந்து ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல யோ இதுக்கு அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, ஏற்கனவே இந்த ரூம் குட்டியா இருக்கு, நீங்க எல்லாம் ஒன்னும் வர வேணாம் அப்படிங்கிறான். எல்லாருமே பண்ண பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கேன், லூயி மட்டும் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறான். டே இப்ப இந்த பையனை பத்தி கேஸ் ஸ்டடி அதெல்லாம் தேவையாடா, நம்ம ப்ராஜெக்ட்டுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, இதுக்கியோ என்னடா பேசுற, நம்ம டாக்குமெண்ட்ரிக்கு ஒரு மெயின் கேரக்டர் வேணும், நீ அவன் பிஹேவ் பண்றதெல்லாம் பார்த்தல எவ்வளவு வியர்டா இருக்கு, அவன் கண்டிப்பா நார்மல் இல்லடா, அது என்னன்னு நான் கண்டுபிடிச்சே தீரணும். இதுக்கு லூயி டே இந்த மாதிரி வியர்டா நடக்கிறதெல்லாம் இப்ப பாதி பேர் பண்றாங்கடா, அதுக்காக எல்லாரும் பின்னாடி போய் கண்டுபிடிச்சிட்டு இருப்பியா, இது அவசியமே இல்லாத விஷயம்டா அப்படின்னு சொல்ல இதுக்கு யோ மறுபடியும் நீ என்ன வேணா சொல்லுடா, ஆனா நிச்சயமா அவன் நார்மல் கிடையாது, அதுவும் அவன் கண்ணை பார்த்தா எனக்கு ஏதோ மாதிரி இருக்குடா, இது அவ்வளவு சீக்கிரம் நான் விட மாட்டேன் அப்படிங்கிறான். எனக்கு என்னமோ இது சரியா படல போ அப்படின்னு லூயிஸ் மறுபடியும் சொல்ல டே என்னடா நம்ம யூஎஃப்ஓ கேங் எப்படி ஃபார்ம் ஆச்சு தெரியும்ல, இப்படி சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்கு போறாங்க. இவங்க எல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது இந்த ஏலியன்ஸ் யூஎஃப்ஓ மேல இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிட்டு ஃபியூச்சர்ல இத பத்தி தான் நம்ம படிக்க போறோம்னு முடிவு பண்ணி ஒரு கேங்கா ஃபார்ம் பண்றாங்க, அதுக்கு தான் யூஎஃப்ஓ கேங்னு பேர் வச்சிருப்பாங்க. இப்படி ஒரு கன்றாவியான பிளாஷ்பேக்க சொல்லி லூயி மனசையும் மாத்த அவனும் சலிச்சுக்கிட்டே சரி போய் தொலைங்கடா அப்படின்னு ஒத்துக்கிறான். இப்ப அடுத்து யோம திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த ரூம்ல செட்டில் ஆகுறான். அப்பானோட தங்கச்சி கால் பண்ணிட்டு ஆமா நம்ம வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு, நீயே சம்பந்தமே இல்லாம ரூம் எடுத்துலாம் தங்கியிருக்க, ஒருவேளை கேர்ள் ஃப்ரெண்டே தான் இருக்காங்களா உனக்கு, அப்பாக்கும் இந்த டவுட் இருக்குப்பா அப்படின்னு சொல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் தனியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வெளில வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து மேல பாத்துக்கிட்டே பண்ணோட ரூம் ஜன்னல் எதுவா இருக்கும்னு எண்ணிக்கிட்டே வரான். அப்பா கரெக்டா ஒரு ஜன்னல்ல இருந்து முதல்ல ஒரு கொடை வெளில வருது, அப்படியே ஒரு கை வந்து வெளில இருக்க பூத்தொட்டிக்கு தண்ணிய ஊத்த இத பார்த்து யோ மனசுல இப்ப நான் கன்ஃபார்மாவே சொல்றேன், கைக்கே ஒருத்தன் கொடை பிடிக்கிறானா நம்ம கணிப்பு 100% கரெக்டா தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். இப்படி நினைச்சுக்கிட்டே ரூமுக்கு போயிட்டு இவனோட ரூம்ல இருந்து பண்ணு ரூம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்துல பண்ணு ரூம மூடிட்டு வெளில வர இவன் அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே கேஷுவலா ரூம விட்டு வெளில போற மாதிரி வரான். அப்ப யோவ பண்ணு பாத்துறான். ஏய் நீ யோ தானே, இந்த ரூம்ல தங்கியிருக்க, இதுக்கு யோ அது இந்த ரூம வாடகைக்கு எடுத்து ரொம்ப நாள் ஆகுது, நான் இப்பதான் குடி வரேன் அப்படின்னு சொல்ல பண்ணு அந்த ரூம எட்டி பார்த்துக்கிட்டே அதெல்லாம் இருக்கட்டும், நீ இந்த ரூம்லயா தங்கியிருக்க, இங்க நடந்த விஷயத்துக்கு அப்புறம் உனக்கு தங்க தைரியம் வேற இருக்கா, இப்படி அவன் ஏதோ சொல்ல வர இல்ல இல்ல நீ எதுவும் என்கிட்ட சொல்லிடாத, அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல இதுக்கு பண்ணு திங்ஸ் எல்லாம் பார்த்தா தனியா இருக்க மாதிரி இருக்கு, ஆமா உனக்கு தனியா இருந்தா இந்த பேய் பயம்லாம் இல்லையோ, இப்படி இவன் மறுபடியும் கேட்கவும் யோக்கு நிஜமாவே பீதி ஆகுது. ஏற்கனவே நம்ம டர்ல இருக்கோம், இவன் வேற பீதியை கலப்புறானே அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். இப்ப அப்படியே ரெண்டு பேரும் கேஷுவலா பேசிட்டே கீழே இறங்க நீ எவ்வளவு நாளா இந்த வீட்டுல இருக்க அப்படின்னு கேக்குறான் பண்ணிக்கிட்ட. எவ்வளவு நாள்னா என்ன, ரொம்ப நாளா இருக்கேன், ரொம்ப நாள்னா எவ்வளவு நாள், இதுக்கு பண்ண ரிப்ளை பண்ணாம அமைதியா இருக்கேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன் ரூமுக்கு வாடகை எவ்வளவு கொடுக்கற அப்படின்னு கேக்குறான். 1000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்ல என்னது 1000 ரூபாயா, ஆமா உன் ரூமோட வாடகை நிஜமாவே 1000 ரூபாயா, ஆமா சரி நீ எவ்வளவு கொடுக்கற, நான் 10,000 ரூபாய் கொடுக்கறேன்டா, என்னது 10,000 ரூபாயா, நிஜமாவா சொல்ற, ஐயோ நீ வேற என்ன நோகடிக்காத, நான் நிஜமாவே 10,000 ரூபாய் தான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போறான். இருந்தாலும் அவன் 1000 ரூபாய் கொடுக்கறத யோவால நம்ப முடியல. அப்ப தண்ணி கரண்ட் பில்லு இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுக்கறல்ல, இதுக்கு பண்ணு எல்லாத்துக்குமே சேர்த்துதான் 1000 ரூபாய் கொடுக்கறேன், என்னையா சொல்ற நீ, நான் ரூமுக்கு மட்டுமே 10,000 ரூபாய் கொடுக்கறேன், உன் ரூம் மட்டும் எப்படி இவ்வளவு கம்மியா இருக்கு, ஒருவேளை உன் ரூம்ல ஆவி கிவி ஏதாவது இருக்குமோ, இதுக்கு பண்ணு என் ரூம்ல என்ன இருக்கு நீ கவலைப்படாத, இந்த விஷயம் எல்லாம் உன் ரூம்ல தான் இருக்கு, நீ தான் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறான். ஐயோ திரும்ப அதையே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்போசிட்ல இருக்க கடைக்கு சாப்பிடுறதுக்கு வராங்க. அங்கிள் இங்க பாருங்க, இன்னைக்கு டிஷ் சும்மா ஸ்பெஷலா இருக்கணும், நீங்க எப்பவும் இந்த விவிஐபி கஸ்டமருக்கு கொடுப்பீங்கல்ல அதே மாதிரி ரத்த பொரியல்ல கொஞ்சம் மசாலா எல்லாம் தூக்கலாம் இருக்கட்டும், இப்படி சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட உட்காராங்க. இப்ப கம்சை அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து வச்சுட்டு இன்னைக்கு எங்க கடையில ஒரு ஸ்பெஷல் ப்ரமோஷன் ஓடிட்டு இருக்கு, இது வேலண்டைன்ஸ் டே மந்த்னால கப்பலா வரவங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் இருக்கு, இப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரையும் பார்த்துட்டு நீங்க இந்த டிஸ்கவுண்ட்டை எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறா. இதுக்கு யோ கிட்ட சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்ல பண்ணு டக்குன்னு யோட கையை பிடிச்சிட்டு அதுக்கு என்ன, நாங்க ரெண்டு பேரும் கப்பல் தான், அந்த டிஸ்கவுண்ட் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறான். என்னது இது அப்படிங்கிற மாதிரி யோ பாக்க நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, எனக்கு உன் மேல அந்த மாதிரி எந்த இன்டென்ஷனும் கிடையாது, ஓசில டிஸ்கவுண்ட் வருதுன்னா யாரு வேணான்னு சொல்லுவாங்க, காசை செலவு பண்ணாம சேர்த்து வைக்கணுமா இல்லையா, அதுக்குதான் அப்படி சொன்னேன், டென்ஷன் ஆகாம சாப்பிடு அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா அதானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்படியே ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்க தங்கி இருக்க அபார்ட்மெண்டோட மொட்டை மாடிக்கு வராங்க. யோ அங்க இருக்க மொட்டை மாடி சுத்தி பார்த்துட்டு இருக்க, பண்ண அங்க இருக்க ஒரு பெரிய டேங்க் மேலேயே ஏறி நிக்கிறான். நீ மேல வா அப்படின்னு சொல்லிட்டு யோவை கூப்பிட ஐயோ அதெல்லாம் வேண்டாம் நான் இங்கே இருக்கேன்ப்பா அப்படிங்கிறான். ஏன் உனக்கு ஹைட்னா பயமா அப்படின்னு கேட்க அது பயம்லாம் இல்லையே, எனக்கு இங்க இருக்கதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு மழுப்பேன். யோ பயப்படுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும் அந்த டேங்க்ல இருந்து இறங்கி கீழே வரான். இப்ப அமைதியா யோ பக்கத்துல வந்து நின்றுட்டு ஆமா உனக்கு என்கிட்ட என்ன இன்டென்ஷன் இருக்கு, நீ எதுக்கு நான் தங்குற இடத்துல நீ வந்து தங்கியிருக்க, இப்படி இவன் படார்னு கேள்வி கேட்டதும் யோக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம ஒரு
மாதிரி தடுமாறிக்கிட்டே இருக்கேன். நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஆரம்பத்துல உனக்கு என்ன பார்த்தா பயமா இருந்துச்சு. அந்த பயம் உன் கண்ணுலயே தெரிஞ்சுது. ஆனா இப்ப என்னமோ என்கிட்ட க்ளோஸா பழக ட்ரை பண்ற. என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு இதெல்லாம் ரொம்ப வியர்டா இருக்கு அப்படின்னு சொல்ல யோவோட மனசுல பாரா கால கொடுமை, இவெல்லாம் நம்மள வியர்டுன்னு சொல்றான் பாத்தியா, இப்படி யோசிச்சுட்டு இருக்க. பண்ணவன் கிட்ட வந்து அப்ப நீ இல்லன்னா நான் வியர்டா இருக்கேன்னு நினைக்கிறியா, சொல்லு அப்படின்னு மறுபடியும் கேட்க, ஐயோ எப்பா நான் அந்த மாதிரிலாம் நினைக்கவே இல்ல, நீ எல்லாரும் மாதிரி சாதாரணமான பையன் தான் போதுமா அப்படின்னு சொல்ல இங்க பண்ண அப்படியே ஆஃப் ஆகுறான். என்னது நான் சாதாரணமான பையனா, பைத்தியமாடா நீ, இப்படி இவன் கேட்டதும் யோக இன்னமும் கன்ஃபியூஸ் ஆகுது. இவன் என்னதான் சொல்ல ட்ரை பண்றான், வியர்டுனாலும் திட்டுறான், வியர்டு இல்ல சாதாரண பையனாலும் திட்டுறான், இவன் என்ன சொல்ல வரான் இப்ப நம்ம கிட்ட அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. மறுபடியும் பண்ணவன் கிட்ட வந்து ஆமா உனக்கு என்ன நிஜமா ஞாபகமே இல்ல, இப்படி சொல்லிட்டே கொஞ்ச நேரம் யோவிய பார்த்துட்டு உண்மையை சொல்லு, நீ எதுக்கு என்கிட்ட க்ளோஸா இருக்க ட்ரை பண்ற, எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற, இப்படி இவன் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கேன். அது நான் ஏன் உன்னை ஃபாலோ பண்றேனா அப்படின்னு யோ ஆரம்பிக்க, சாச்சா நான் ஒன்னும் உன்னை ஃபாலோ எல்லாம் பண்ணல அப்படிங்கிறான். மறுபடியும் பண்ணவன் கிட்ட வந்து கண்ணை பார்த்துட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, உன் கண்ணை பார்க்கும் போதெல்லாம் இப்படி சொல்லிட்டு அவன் கண்ணையே பார்க்க யோவும் பண்ணோட கண்ணை பார்த்துட்டு என் கண்ணை பார்க்கும் போதெல்லாம் இப்படி இவன் கேட்கவும் பண்ணு எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கான். நம்ம ஏற்கனவே சந்திச்சிருக்கோம் உனக்கு தெரியாதா, இப்படி இவன் சொன்னதும் இதை கேட்டு யோ ஷாக் ஆகுறான். நம்ம 2 பேரும் ஏற்கனவே சந்திச்சிருக்கோமா, என்ன சொல்ற நீ, இப்படி இவன் கேட்டாலும் யோவோட மனசுலயும் இந்த சந்தேகம் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இவனை பார்த்ததுல இருந்தே இவனை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கேன்னு அவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இப்ப பண்ணு மறுபடியும் அவன் கிட்ட வந்து அவனை லேசா ஸ்மெல் பண்ணிட்டு இந்த வாசனை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இன்னும் கரெக்டா சொல்லணும்னா உனக்கும் என்ன நல்லா ஞாபகம் இருக்கணுமே அப்படின்னு கேக்குறான். அப்ப யோ இதெல்லாம் கேட்டுட்டே அவனுக்கு ஒரு யோசனை வருது, ஒருவேளை அவன் இவனா இருக்குமோ அப்படின்னு யோசிக்க அப்படியே பல வருஷங்களுக்கு பின்னாடி ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. நம்ம யோ குட்டி பையனா ஊஞ்சல்ல உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு பக்கத்துல இருக்க ஊஞ்சல்ல பண்ணு இருக்கான். இப்ப அவனை எப்படி பாக்குறோமோ அதே வயசுலதான் அப்பயும் இருக்கான். என்ன ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கு. அப்பவும் கண்ணுல கூலிங் கிளாஸ் கையில கொடையோட இருக்க, பக்கத்துல ஒரு பச்சை புள்ள இருக்குன்னு கூட கண்டுக்காம இவன் பாட்டு கோனைஸா ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். இத பார்த்து இந்த குட்டி பையோ ஹலோ எக்ஸ்கூஸ் மீ, அந்த ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்கு போல, எனக்கும் கொஞ்சம் தரியா அப்படின்னு கேட்க பண்ணு அந்த குட்டி பையனை பார்த்துக்கிட்டே இன்னும் ரசிச்சு கடிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறான். இத அப்படியே சொல்லி விட்டுக்கிட்டு நம்ம குட்டி பையன் யோவும் பார்த்துட்டு கடைசியா பண்ணு சாப்பிட்டு முடிச்சுட்டு நக்கெல்லாம் அவனை பார்த்து சிரிச்சுட்டு கிளம்புறான். ஆட பாவி பார்க்க வச்சு தின்னுட்டு போயிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பையோ பயங்கரமா அழுகுறான். மக்களே இதே மாதிரி ஒரு சீன் வந்து இந்த கொரியன் சீரீஸ் ஏதோ ஒண்ணுல வரும்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல, இந்த 9 Tail Fox நினைக்கிறேன், ஏதோ சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒரு சீரீஸ். என்ன சீரீஸ்னு ஞாபகம் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மக்களே. ரொம்ப நாள் முன்னாடி பார்த்த ஞாபகம், அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆயிட்டு இந்த சீன் எடுத்திருக்காங்க போல. அதே மாதிரி ஊஞ்சல் செட்டப், இதே மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிடுறது உங்களுக்கும் ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்க. இப்படி ஒரு வழியா யோக்கு ஞாபகம் வர என்ன வெறுப்பேத்தி ஐஸ்கிரீம் சாப்பிட்டவன் இவன் தான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறான். அங்க பண்ண காணோம். எங்க ஆளை காணோம், இவனை எங்க போனா இவன் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே அவன் ரூமுக்கு வரான். அவன் ரூம கதவு தட்டிக்கிட்டே பண் கொஞ்சம் கதவு தர, நான் உன்கிட்ட பேசணும், நீ பாட்டு ஏதோ சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்ட, திரும்பி பார்த்தா ஆளை காணோம், கதவு தர நான் பேசணும் அப்படின்னு சொல்ல உள்ள இருந்து ரிப்ளையே வர மாட்டேங்குது. அப்பதான் அந்த ரூம் கதவு ஓபன் ஆயிருக்கிறத அவன் கவனிக்கிறான். சுத்தி முத்தி யாரும் இல்லன்னு பார்த்துட்டு சரி டைரக்டா உள்ள போயிடுவான்னு நினைச்சிட்டு கதவு திறந்து மெதுவா உள்ள போறான். ரூம் ஃபுல்லா இருட்டு. அப்படியே மெதுவா நடந்து உள்ள போய் பார்க்க ஷாக் அடிச்ச மாதிரி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். அவனோட மனசுல நான் ஆரம்பத்துல சொன்னது சரியா போயிடுச்சு, நம்ம கூட இந்த உலகத்துல வேற்று கிரக வாசிகள் இருப்பாங்கிறது என்னோட நம்பிக்கை, அதை கண்டுபிடிக்கணும் தான் நான் இவ்வளவு நாள் ரிசர்ச் பண்றேன். ஆனா இப்ப நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கன்ஃபார்மா தெரியுது, நம்ம கூட வேற்று கிரக வாசி இருக்காங்களோ இல்லையோ இன்னொருத்தன் கண்டிப்பா இருக்கான். இப்படி அவன் நினைக்கும் போதே அப்படியே அவன் என்ன பாக்குறான்னு நம்ம காட்டுறாங்க. இங்க பண்ணோட ரூம்ல பெட் இருக்க வேண்டிய இடத்துல இந்த சவ பொட்டி இருக்கும்ல, அதுக்குள்ள தலகாணி எல்லாம் போட்டு வச்சிருக்கு. சோ பண்ணு ஒரு வேம்பயர்ங்கிறது அவனுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்படி வேர்த்து விறுவிறுக்க ஷாக்ல பாத்துக்கிட்டே இருக்க பின்னாடி மெதுவா ஏதோ ஒரு உருவம் வந்து அவன் கழுத்துக்கிட்ட வருது. இந்த சீனோட இந்த எபிசோட் முடியுது மக்களே. பரவாயில்லப்பா, எபிசோடு 1 நல்லாவே இருந்துச்சு, எங்கேயுமே பெருசா லேக் எல்லாம் இல்ல. ஒரு ஸ்டார்டிங் எபிசோடுக்கு நல்லா விறுவிறுப்பாவே கொண்டு போயிருந்தாங்க. டயலாக்ஸ் நல்லா இருந்தது, பிஜிஎம் நல்லா இருக்கு, ஆக்டிங்கும் கிரிஞ்சாலாம் இல்லாம நல்லாவே இருந்துச்சு. இது ஒரு ட்வைலைட் மாதிரி எடுத்துட்டு போவாங்களா அப்படின்னு ஒரு ஆர்வமா இருக்கு எனக்கு. நினைச்சு பாருங்க, பிஎல்ல ட்வைலைட், ஐயோ அல்லுமே. பாப்போம் அது மாதிரி ஏதாவது நடக்குதான்னு பாப்போம். ஆனா அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் எப்படி பிடிச்சிருக்குன்னு காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மக்களே. அடுத்த எபிசோட்ல மறுபடியும் மீட் பண்ணலாமா? அண்ட் அதெல்லாம் பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல மறுபடியும் வந்து மீட் பண்றேன். Until then, stay safe, be happy, have love, cheers, bye.